ஏய், அப்படி போய வீழ்ந்து தொலைக்க போற. கங்கா கிடக்க வந்துடா. ஏய் வாடா. உன்னை எங்க எல்லாம் தேடுறது? எங்கடி போயிருந்த? காலேஜ் பூரா தேடிட்டு பிரேம்குமார் காணுமே. இன்னைக்கு காலேஜுக்கு வந்திருக்க மாட்டாரு. 4-5 நாள் ஆச்சு. என்னாச்சு அவருக்கு? யாருக்கு தெரியும்? ஆமா, அவரை ஏன் தேடுற? என்னடி, அவர் மட்டும் என்ன கிணத்துல இருந்து காப்பாத்தலனா நான் செத்து 6 நாள் ஆயிருக்கும். அதுக்காவது அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாமா? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏன் அழற? நான் 2 மாசமா முழுகாம இருக்கு. எங்க வீட்டுல அண்ணனுக்கும் அப்பாவுக்கும் தெரிஞ்சா சும்மா விட மாட்டாங்க. என்ன செய்யறதுன்னே தெரியல. கர்ப்பமா இருக்கியா? ஆள் யாரு? கோகுல. கோகுலா? அந்த ஆளுக்கு இது தெரியுமா? டாக்டர்கிட்ட போய் களைச்சிட்டுன்னு பணம் கொடுக்கறாரு. என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரா? நான் எல்லாரும் முன்னாடி நின்னு அவர்கிட்ட பேசக்கூடாதா? நான் அசிங்கமா இருக்கேனா? கை வைக்கிறதுக்கு முன்னாடி அழகா இருந்தியாமா? இனிமே பொம்பளைங்க கிட்ட வாலாட்ட மாட்டான்னு நினைச்சேன். விஷயத்துல இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா? கவலைப்படாத, உன் கழுத்துல நான் அவனை தாலி கட்ட வைக்கிறேன். என்னாச்சு? ஏன் காலேஜ் கண்டினியூஸா வரல? உடம்புக்கு ஒண்ணு இல்லம்மா, தான் கைய தானே நெருப்புல புண்ணாக்கிட்டு படுத்திருக்காரு. ஏன் கேட்டா எங்க பதில் சொல்றாரு? மூர்த்தி கீழே போ போ போடானா. பிரேம், உங்க சோமன் சொல்றது உண்மையா? ஆமா. ஏன் இப்படி செஞ்சீங்க? கங்கா, உண்மையில வச்சிருக்கிற காதல் சத்தியமா எந்த சூழ்நிலையிலும் உன்னை தொட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ண. ஆனா கிணத்துல விழுந்து உன்னை தொட்டு தூக்கிட்டேன். மூச்சு திணறி நீ சத்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் என் கை உன் மேல பட்டுச்சு. உன்னை தொட்டு பார்க்கணுங்கிற ஆசைக்காகல. பேட்டை வீசி எறிஞ்சு என்னை இன்சல்ட் பண்ண. எல்லாரும் என்னை பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு இதே காலத்துல காலேஜுக்கு போ, நான் உங்ககிட்ட கெஞ்சறத யாரும் பார்க்க கூடாது. No one should watch it. அதுக்காக தான் உன்னை இங்க கொண்டு வந்தேன். அது ரவுடித்தனம் பொறுக்கித்தனம் சொன்னா எனக்கு கவலை. Note 7, 208, 209, 210, 211, 211. ரங்கநாதன் டைம் ஃபீஸ் கட்டல, காலேஜுக்கு வரல. அவன் பிரச்சனை அவனுக்கு. அவனுக்காக குரல் கொடுத்த மூதேவி அவனுக்காக ஃபீஸ் கட்டினா செய்யற பாவத்துக்கு புண்ணியமாவது கிடைக்கும். என்ன எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க? அட சொல்லுங்கப்பா, கேண்டீன் போனோம். Let's start. 212, 214, 215, 216. Excuse me, sir. 5 minutes. Yes, you can go. 217, 218. என்னடா அது? ரங்கநாதனுக்காக கங்கா ஃபீஸ் கட்டுறா? ஏண்டா காதலனுக்காக கட்டாம பின்ன உனக்காவா கட்டுவா? எல்லாம் ஒரு கமாய் தான் மச்சி, தெரிஞ்சுக்கோ. அப்படிங்கிற உனக்கு எங்கடா இதெல்லாம் தெரிய போகுது? ஒரு சொல்லு விடுறதோட சரி. மச்சான், ரங்கநாதன் பிடிச்சாலும் பளிச்சுன்னு பிடிச்சிட்டான்டா.
என்ன திடீர்னு வெளியில வந்துட்டேன்? ஒண்ணுமில்ல, சும்மா. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? ஐ லவ் யூன்னு சொன்ன, நீ என்ன விரும்புறியா? எனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால முறைப்படி நான் உன்னை பொண்ணு கேட்டு வர போறேன். சொல்ல வேண்டிய என்கிட்ட சொல்லிடு. ஐ மீன் உங்க அப்பா அம்மா கிட்ட. ஏய் சவுந்தலா, அந்த மண்ணெண்ணெய் எடுத்துட்டு வா. ஏய், சொல்றது காதல விழல? அன்புள்ள சகுந்தலாவுக்கு உன் அன்பு ரவி எழுதும் அன்பு கடிதம். உன்னை 2 நாட்களாக காணாமல் என் மனம் வேதனை அடைகிறது. நாளை நாம் பள்ளியில் வழக்கமாக சந்திக்கும் இடத்திற்கு வரவும். இப்படிக்கு உன் அன்பு ரவி. யாரடி இது? யாரடி இந்த ரவி? யாரடி இந்த ரவி? ஸ்கூலுக்கு போற வழியில பழக்கம். அவர் என்ன காதலிக்கிறாரு. என்ன? ஒண்ணே ஒண்ணே. அம்மா, அம்மா அடிக்காதீங்க. காதலா? செய்ய மாட்டேன் நீ அப்பள செய்ய மாட்டேன் மாமா. செய்ய மாட்டேன் மாமா. செய்ய மாட்டேன் மாமா. மாமா வேண்டாமா? உங்க இளவுக்காக தினம் உழைச்சு ஓடா போயிட்டு இருக்கிற இவளே இது வரைக்கும் புருஷனை பத்தி நினைக்கிறேன். நெஞ்சில துணி போட்டு 4 மாசம் கூட ஆகல. அதுக்குள்ள அம்மா அம்மா செய்ய மாட்டேன் மாமா. மாமா என்ன செய்ய மாட்டேன் மாமா. மன்னிச்சிடு மாமா. அம்மா அம்மா செய்ய மாட்டேன் மாமா. மாமா இந்த மாதிரி செய்ய மாட்டேன். செய்ய மாட்டேன் மாமா. செய்ய மாட்டேன் மாமா. செய்ய மாட்டேன் அண்ணன் மட்டும் அந்த கங்காவை காதலிக்கலாமா? நீ கேட்கும் போதெல்லாம் இல்ல இல்லன்னு தட்டி கழிக்குது. அதை கேட்க உனக்கு துப்பு இல்ல? நான் சின்ன பொண்ணு, நீ எதுவும் செய்ய மாட்டேன்னு தானே என்ன அடிக்கிற. ஏய், நான் கங்காவை காதலிக்கிறேன்னு உனக்கு யார் சொன்னா? யாரா சொல்லணும்? நீ கண்ணை மூடிக்கிட்டா சுத்தி இருக்கிறவங்களும் தூங்குறதா அர்த்தமா? அந்த கங்காவோட சேர்ந்து உன் படிப்பை மட்டும் கெடுத்துக்கலாடா, இந்த குடும்ப மானத்தையும் கெடுத்துட்டியடா. இந்த பச்சை மண்ணு மனசுல நஞ்ச விளைச்சிட்டியடா. ஐயோ, இத பாத்துட்டு நான் உயிரோட இருக்கணுமா? ஐயோ ஐயோ ஐயோ. நான் சொல்லி கேளுங்க. அம்மா அம்மா வேண்டாமா அம்மா, நான் சொல்லி கேளுங்க. அம்மா என்னடா நீ ஏன் இப்படி பண்றீங்க? அம்மா சொல்லி கேளுமா. அம்மா விட்டுடுங்க. அம்மா வேண்டாமா அம்மா, நான் சொல்லி கேளுங்க. வேண்டாமா அம்மா, விடுவா விடு. அம்மா ஏன் இப்படி பண்றீங்க? அம்மா வேண்டாமா, விட்டுடுங்க. அம்மா விட்டுடுங்க. அம்மா சொல்லி கேளுங்க. அம்மா வேண்டாமா, விட்டுடுவா. அம்மா நான் சொல்லி கேளுமா. அம்மா நீ போய் நாங்களி செத்துருவோமா. நீ போய் நாங்களி செத்துருவோம். இத படிச்சிருவா. எனக்கு அந்த பொண்ணு முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம். சத்தியமா சொல்றேன், எனக்கு அந்த பொண்ணு முக்கியம் இல்ல, நீ தான் முக்கியம். நான் சொல்றேன் அம்மா. அம்மா நீ போட்டு எனக்கு யாருமா இருக்காங்க? எனக்கு யாரு இருக்காங்க? என்ன படிச்சிருப்பா, என்ன படிச்சிருப்பா. இனிமே எந்த தப்பு பண்ண மாட்டேன் அம்மா. அம்மா என்கிட்ட பேசாதடி. கோச்சிக்காதீங்கம்மா. எனக்கு யாரும் லவ் லெட்டர் எழுதல, எனக்கு நானே எழுதிக்கிட்டதுதான். என் நோட்டையும் அந்த லெட்டரையும் வச்சு பாருமா, 2 என் கையெழுத்துதான். என்ன ஏண்டி இப்படி செஞ்ச? அந்த கங்கா கூட அண்ணன் தப்பா பழகுதோன்னு நினைச்சுக்கிட்டு நீ அடிக்கடி செத்து போயிடுவேன்னு பயமுறுத்திட்டே இருக்கல. அதனாலதான் அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இப்படி பண்ணேன். நீ செத்துட்டா எங்களுக்கு வேற யாருமா இருக்காங்க?
என் தம்பிக்காக நீங்க கட்டின பணம் இதை கொடுத்துட்டு போக தான் வந்தேன். ரொம்ப நன்றி, வரேன். இவ்வளவு அவசரமா நீங்களே இங்க காலேஜ்ல வந்து கொடுக்கணுமா? கடன் அடைக்கிறதுக்காக மட்டும் நான் இங்க வரல. என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம். அனுதாபத்துல என் தம்பிக்கு நீங்க செய்யற உதவி உங்க 2 பேர் உறவையும் பலப்படுத்தலாம். ஆனா குடும்பத்துக்கு அவனுக்கும் உள்ள உறவு உங்க காதலால பலவீனமாயிடக்கூடாது. இதே சொல்லிட்டு போக தான் வந்தேன். நேத்து பாத்தீங்கல்ல, நம்ம கல்யாணத்தை பத்தி சொல்ல வேண்டியவங்க கிட்ட சொன்னியா? ஐ மீன் உங்க அப்பா அம்மா கிட்ட சொன்னியா? என்ன பேச மாட்டேங்கிற? சொல்லு. உன் மாவு தான் என் பயத்தை அதிகமாக்கிட்டு இருக்கு. பேச போறியா இல்லையா? நான் 10ன்றதுக்குள்ள நீ பதில் சொல்லி ஆகணும். இல்ல நான் அந்த விஷத்தை குடிச்சிருவேன். முடிஞ்சா என்ன காப்பாத்து. 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்பதான் முடிச்சாரா? ஏன் இப்படி செஞ்சீங்க? காலேஜ் காம்பவுண்ட்ல பாய்சன் குடிக்கிற அளவுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம்? மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தா இந்த பேச்சே இருந்திருக்காது. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுங்க. ஏன்னா கரெக்ட் டைமுக்கு அவதான் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணா.